ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என் வீட்டில் ஒரு காமான மார்னிங் ரொட்டீன், சிம்பிள் ஹோம் சமையல். முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, ரசம் அண்டு சாதம் பண்ணியிருக்கேன். என் குக்கிங் ஜேர்னியில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மார்னிங் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ஹாட் டீயோட. அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணி சமையல் ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். முள்ளங்கி, உருளை, பருப்பு, டொமேட்டோ அண்டு ஸ்பைசஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் டீ போட்டுட்ருக்கேன். டீ போட்டு முடிச்சுட்டு அதை வடிகட்டிட்டு அதை டம்ளரில் ஊற்றி நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பை ஊற வைக்கிறதுக்காக 2 டைம் வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணி முடித்தோடனே அந்த இதிலே வந்து டொமேட்டோ, ஜீரகம், கார்லிக் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றாவே விசில் விட்டுடலாம். ஸோ டொமேட்டோ கட் பண்ணி போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சிடலாம் ரசத்துக்கும் சாம்பாருக்கும். ஸோ ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சாச்சு. அடுத்துக்கு வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வைக்கிறனால ஃபஸ்ட்டு முள்ளங்கி, அடுத்து பொட்டேட்டோ ஃப்ரை, அடுத்து வந்து ஆனியன். சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் ஆனியன் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து டிஃபனுக்கும் சேர்த்து ஆனியன் கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு அடுத்து வந்து முள்ளங்கி கட் பண்ணிடலாம். முள்ளங்கி ஃபஸ்ட்டு தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு முள்ளங்கி தோல் சீவிட்டு இருந்தேன். தோல் சீவி முடித்த உடனே முள்ளங்கியை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது கட் பண்ண இடையிலே பார்த்திங்கன்னா ரைஸ் ஊற வச்சிடலாம். அவ்வளோதான், பருப்பு வெந்துருச்சு குக்கரில். ஸோ இதை வந்து தாளிச்சு விடுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அடுத்தது ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து முள்ளங்கியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் ஊற்றி புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு சாம்பாரை வந்து மாற்றிடலாம். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான். இதை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா அண்ட் கரம் மசால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ண உடனே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதில் சால்ட் போட்டு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது லைட்டாக மட்டும் வாட்டர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடித்தோடனே இதை வேக வைக்கிறதுக்காக மூடி வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌனி ஆகிடுச்சு, மை ஃபேவரட். நெக்ஸ்ட் வந்து ரசம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரசம்க்கு வந்து ஃபஸ்ட்டு புளியை கரைச்சாச்சு. கரைச்சதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இதை அரைச்ச உடனே புளியில் எடுத்து போட்டாச்சு. அடுத்தது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். அடுத்து தக்காளி வந்து நான் அரைச்சி தான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் அரைச்சும் அதிலே வந்து ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரசத்தை கரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ரசம் ஸ்மெல் வேறு லெவலாக இருந்துச்சு. அவ்வளோதான், சாப்பாடுக்காக ஒலை கொதிக்க வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதித்தோடனே ஊறின அரிசியை எடுத்து அதில் போட்டு
மூடி வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் ஃபேவரட் காம்போ சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். See you in next vlog. Bye bye.